விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாட்டில் ஓடாது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விஜய் பரிசளிக்கும் விழா குறித்து வேல்முருகன் எம்எல்ஏ பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இரு கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே கருத்து மோதல் நிகழ்ந்து வருகிறது. சில பெண்கள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக, சில ரசிகைகள் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக திரை சார்ந்த கதாநாயகர்கள் வருகின்ற போது அவரையும் அறியாமல் மேடைக்கு ஏறி சென்று அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுப்பது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அப்படி அநாகரிக செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை நீங்கள் தமிழர்களா, இது தமிழுடைய பண்பாடா, இது தமிழுடைய கலாச்சாரமா, இதை ஏன் செய்ய வேண்டும் என்கிற அளவில் அந்த கேள்வியை எழுப்பினேன். இந்நிலையில் தவாக இளைஞரணி நிர்வாகி தெரிவித்திருக்கும் கருத்து மேலும் மோதலை அதிகப்படுத்தியிருக்கிறது. நடப்பது என்ன விரிவாக பார்க்கலாம். சேலத்தில் பல்வேறு கட்சிகள், அமைப்புகளில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணையும் நிகழ்வு ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைவர் வேல்முருகன், விஜய், அஜித், ரஜினி, சரத்குமார், சத்யராஜ் படங்களை பாருங்கள், பாராட்டுங்கள். அதை விட்டு 2 கிராம் தங்கம் கொடுக்கிறார் என்றவுடன் பெண் பிள்ளைகளை அந்த நடிகரை நிகழ்ச்சிக்கு ஏன் அழைத்து செல்கிறீர்கள்? சினிமா நடிகரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கவெல்லாம் எப்படி அனுமதிக்கிறீர்கள்? எப்படி இதுதான் தமிழ் பண்பாடா என காட்டமாக பேசியிருந்தார். ஆனால் சேலம் கூட்டத்தில் பல இளம் பெண்கள், பல கணவன் மனைவி, தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள், பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புருஷர்களாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டிப்பிடிப்பது, முத்தமிடுவது, பெற்ற தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயல்களில் ஈடுபடுவது, பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள், அதை நீங்கள் ரசியுங்கள், அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை, பெண்களை, குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்ற அரிதாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. இது தமிழுடைய பண்பாடு அல்ல, நாகரிகம் அல்ல. நம்முடைய தமிழர்களுக்கென்று பண்பாடு இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன். அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல், பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தலைவர், அவரோடு ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், இதையெல்லாம் துளியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பதும் ஏற்புடையதல்ல. வேல்முருகனின் இந்த பேச்சுக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வந்தன. தவேகாவின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா வேல்முருகனின் பேச்சை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தமிழக பெண்களையும் பெண் குழந்தைகளையும் அவமரியாதையாக உங்களுக்கு எப்படி பேச மனம் வருகிறது? இதை திமுக துணை பொதுச் செயலாளரான சகோதரி திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் எப்படி கண்டும் காணாமல் மௌனமாக இருக்கிறார்? பெண்களை இழிவாக பேசும் இது போன்ற மலிவான மனநிலை கொண்டவர்களை கண்டித்திருக்க வேண்டாமா? அப்பா என்று தன்னை அழைத்து மகிழும் தமிழக முதலமைச்சர் இதை கண்டித்திருக்க வேண்டாமா? திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அல்லவா இந்த அவதூறு மற்றும் வக்கிரமான பேச்சாளர்? இதற்கு திமுகவின் பதில் என்னவென்று தமிழக பெண்கள் உற்று நோக்கி கொண்டுள்ளனர் என கூறப்பட்டிருந்தது. மேலும் சமூக வலைதளங்களிலும் தவேகாவை சேர்ந்தவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் ஜூன் 5ஆம் தேதி செய்தியாளர்களிடம் இதுகுறித்து பேசிய வேல்முருகன், சேலத்தில் கட்சி நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் 40 நிமிடங்களுக்கு பேசியதில் வெட்டி ஒட்டி சில பகுதிகளை மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் நிறைய விஷயங்களை பேசியிருந்தேன், அதையெல்லாம் விட்டுவிட்டார்கள்.
ஒரு நடிகனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டால் போதும், என் வாழ்நாள் பயனையே அடைந்து விடுவேன் என நம் பெண் பிள்ளைகள் சொல்கிறார்கள். அதைத்தான் நான் கண்டித்தேன். அதற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அறிக்கை வெளியிடுவது, சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசுவது எதுவுமே என்னிடம் வேலைக்காகாது. வேண்டுமானால் விஜயிடம் நேருக்கு நேர் பேச தயார் என கருத்து தெரிவித்திருந்தார். அந்த இணைப்பு விழாவில் சுமார் 1.25 மணி நேரம் நான் பேசினேன். அந்த பேச்சில் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன். அது எல்லாம் பேசுபொருளாக மாறாமல் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை வரவேற்றுவேன் நான். அதே நேரத்தில் அவர் ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு, போராளி இயக்கங்களோடு, அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டும், அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவன். அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்த்தவன். பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவன். ஆனால் அது போன்ற எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் திரு நடிகர் விஜய்க்கு வைக்கவில்லை. காரணம், அவர் ஒரு தமிழர், வரட்டும், மக்களுக்கு அரசியல் செய்யட்டும். ஆனால் எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பில் எனக்கு உடன்பாடு இல்லை. உள்ளூராட்சி தேர்தல்களில் நிற்கட்டும், நகரசபை தேர்தல்களில் நிற்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும். அதற்கு பிறகு வெகு மக்களிடத்திலே சென்று எனக்கு வாக்களியுங்கள் என்று கேளுங்கள். திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு காலம் திரைத்துறையில் நடித்து தன் இளமை காலம் முழுவதும் பொருளீட்டி சம்பாதித்துவிட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனே நேராக நாங்கள் செயின் சார்ஜ் கோட்டைக்கு தான் போவோம்னு சொல்கிறீங்களே, ஏன் உள்ளூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன். தொடர்ந்தும் இரு கட்சியினர் மாறி மாறி போஸ்டர் மூலம் விமர்சனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக மதுரையில் ஒற்றை சீட்டுக்கு கூட்டணிக்காக குவிபவரே குருதி கொதித்தாலும் மானமுள்ள ஐயா, எங்களுடன் கூட்டணி வருவீர்கள், மன்னித்து விடுகிறோம் என்ற வாசகங்களுடன் தாவேகாவினர் போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களை அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை என்றால் கன்னட தயாரிப்பில் வெளிவரப்போகும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் நிச்சயம் சிக்கல் ஏற்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் முருகானந்தம் தனது முகநூல் பக்கத்தில் விஜய் நடிப்பில் கன்னட இனவெறி நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் ஜனநாயகன் தமிழ்நாட்டில் ஓடாது என எச்சரிக்கை செய்யும் விதத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணியிடம் பேசினோம். அதாவது முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் பேசிய பேச்சு என்பது ரொம்ப ஒரு வரம்பு மீறிய பேச்சு, அத்துமீறிய பேச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டு தாய்மார்களையும் தமிழ்நாட்டுடைய பெண் பிள்ளைகள் குறித்து பேசிய ஒரு வக்ரமான ஒரு பேச்சு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்கள், பெண்கள் எல்லோரும் திரு வேல்முருகன் அவர்களை கண்டித்து கொண்டு அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள் இதை உணரணும். அவர் தலைவர் பேசியது தவறு, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அந்த வேண்டுகோளுக்கு வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்வதே முதல்ல ஒரு பெரிய ஒரு தவறு. நீங்க ஜனநாயக படம் தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எலெக்ஷன் நேரத்துல வேல்முருகன் அவர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவர்களும் மக்களிடம் வாக்கு சேகரிக்க செல்கின்ற பொழுது தமிழ்நாட்டு தாய்மார்கள் எப்படி உங்களை இன்முகத்தோடு வரவேற்பாங்க? நீங்க பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்ல. எதை வச்சு நீங்க மக்களிடம் ஓட்டு கேட்க போவீங்க? அப்ப தாய்மார்கள் கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு இவங்களால் பதில் சொல்வதற்கு திராணி இருக்கா? பதில் சொல்ல முடியுமா? இதே போலதாங்க கத்தி படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது நாங்கள் கத்தி படத்தை ஓட விட மாட்டோம், லைகா ப்ரொடக்ஷன்ல வருது, அதனால அந்த படத்தை ஓட விட மாட்டேன்னு இதே வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள், இதே அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் சொன்னாங்க. ஆனா கத்தி படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்சது. தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு செல்ல பிள்ளையாக, தமிழ்நாட்டினுடைய ஒரு முகவரியாக இருப்பவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி. அதனால அவருடைய படத்தை ஓட விட மாட்டேன்னு இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க சொல்றதுதான் நகைச்சுவையா இருக்கே தவிர, தயவு செய்து தமிழ்நாட்டு தாய்மார்களை குறித்து ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிப்பு கேட்கின்ற வரை நாங்கள் அதற்கான பதிவு செய்து கொண்டுதான் இருப்போம். மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆக போகுது?
அந்த பேச்சை நியாயப்படுத்த முடியுமா? தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் அவர் பேசுனது தவறுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த தோழர்கள் பேச வேண்டுமே தவிர, நீங்க ஜனநாயக படத்தை ஓட விட மாட்டோம், நாங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, நாங்கள் வன்முறையை கையில் எடுக்கக்கூடியவர்கள் என்று மிரட்டும் தொனியில் பேசுவதை பார்த்து பயப்படக்கூடிய கூட்டமும் நாங்கள் கிடையாது. எங்களுக்கும் தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர் வாழ்வியல், வீரம்னா என்ன, போராட்ட குணம்னா என்ன என்பதை எல்லாம் உணர்ந்துதான் பொது வாழ்க்கையில இருக்கிறோம். எங்க தலைவர் தளபதி அவர்களும் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாங்க, கட்சி நடத்துறாங்க. அதனால அரசியலை ஆரோக்கியமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்க தலைவர் சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகள் களைந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு சமத்துவ அரசியலை முன்வைத்து அவர் வராரு. நாங்களும் அந்த சமத்துவ அரசியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றுதான் அமைதியான முறையில் மக்களுக்கான அரசியலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தளபதியின் போர்படை தளபதிகள் நாங்கள் தயார்.